السلام عليكم ورحمة الله وبركاته. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله. على ياسين حبيب الله. توسلنا بسم الله وبالهادي رسول الله. لكل مجاهد لله بأهل البدر يا الله. بأهل البدر يا الله. إلهي سلم الأمة إلى الآفات والنقمة ومن هم ومن غمة. بأهل البدر يا الله. بأهل البدر يا الله. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله. على ياسين حبيب الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. وصلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஈமானிலே உறுதியையும் அவனுடைய ரஹமத்தையும் மக்ஃபிரத்தையும் பெற்ற நல்ல மக்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் புரிவானாக. ஆமீன். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வரலாற்றை நாம் தொடர்ந்து சில விடயங்களை கேட்டுக்கொண்டே வருகிறோம். இவையுடைய பிரதான நோக்கமே நபியவர்கள் மீது அன்பையும் நபியவர்கள் மீது உண்டான பிரியத்தை நாம் அதிகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களை நாம் நம்முடைய உயிருக்கு மேலாக நேசிக்க வேண்டும். சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் நபி அவர்களை உயிருக்கு மேலாக நேசித்தார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது
அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், தங்களுடைய உயிரை காட்டிலும் மேலானவர்களாக நபி அவர்களை நேசித்தார்கள். நானா நபியா அப்படின்னு சொன்னா நபிதான். அவ்வளவு பாசம் உள்ளத்தில் நிறைந்திருந்தது. எல்லா சஹாபாக்களும் நபியை நேசிப்பதில் யாரும் விதிவிலக்கல்ல. எல்லாருமே அவங்களுடைய ஈமானுக்கு தகுந்தாமல் அதிகமாக நபியோடு நேசித்தார்கள். நேசிப்பதுதான் நம்முடைய கடமை. நபியவர்கள் நமக்காக, இந்த உம்மத்திற்காக பெரும் தியாகம் செய்தவர்கள். அந்த தியாக செல்வதை நினைப்பது, பிரியப்படுவது நம்ம ரொம்ப அவசியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். தந்தையை விட, தாயை விட, பிள்ளையை விட, மக்கள் எல்லோரையும் விட நான் அவருக்கு முதலாவதாக இருக்க வேண்டும். மிகவும் நேசிக்கக்கூடிய மனிதராக நான் ஆகாதவரை உங்களில் யாரும் உண்மையான பரிபூர்ணமான ஈமானியர்களாக ஆக முடியாது. பொதுவாக நமக்கு பிள்ளை மேல ஒரு பிரியம் இருக்கும், தாய் மேல ஒரு பிரியம் இருக்கும், மனைவி மேல ஒரு பிரியம் இருக்கும். நம்முடைய நண்பர்கள் சொல்லி பொதுமக்களோடு கலந்துரையாடும் போது ஒரு பிரியம் இருக்கும். இதுதான் இயற்கையிலே ஒரு மனிதனுக்கு இருக்கும், இருக்க வேண்டியதுதான். இந்த பிரியத்தை காட்டிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டான பிரியம் அதிகரிச்சிருக்கிறது. அல்லாஹ்வின் மீது உண்டான பிரியம் அதிகரிச்சிருக்கிறது. இந்த மனைவியோ, நம்முடைய பிள்ளையோ, நம்முடைய தாயோ நமக்கு நபியை நேசிப்பதற்கு, நபியை பின்பற்றுவதற்கு தடைக்கல்லாம் ஆகிவிடக்கூடாது. இந்த பிரியம் அல்லாஹ்வையும் அவனது ரசூலையும் நேசிக்கக்கூடிய விஷயத்துல, அல்லாஹ்வுக்கும் அவனது ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் தடைக்கல்லாக இந்த பிரியங்கள் ஆகிவிடக்கூடாது. அப்படி ஆகாமல் இருக்கும் காலமெல்லாம் நாம் உண்மையாக அல்லாஹ்வை நேசிக்கும் மக்களாக இருப்போம், நபியை நேசிக்கும் மக்களாக இருப்போம். இப்பதான் சின்ன வயசா இருக்கீங்க, ஏன் தாடி வைக்கிறீங்க, கடை செய்யறான் மனைவி, இல்ல ஏதாவது ஒரு சுண்ணத்தை ஃபாலோ பண்றான் ஒரு பையன், அம்மா சொல்றாங்க ஏன்னா எப்ப பார்த்தாலும் தலையில தொப்பியோட நிக்கிறேங்கிறாங்க. ஒரு தடைக்கல்லாம் மாறுறான். அவன் பெரியத்துல நபியுடைய சுண்ணத்தை ஹயாத்தாக்கணும்னு சொல்லி ஒரு அமலை செய்யும் பொழுது தாய் ரூபத்திலேயோ அல்லது கணவனுக்கு மனைவி ரூபத்திலேயோ அல்லது தாய்களுக்கு கணவன் மூலமாகவோ ஏதாவது இடைஞ்சல் வந்தால் இதான் ஆபத்து. இதுதான் வரக்கூடாது. சஹாபாக்கள் எப்பொழுதுமே தன்னை விட மேலான கருதினார்கள் நபியை. அந்த நபியின் பிரியத்தை நம்ம உள்ளத்தில் ஆழமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டான அந்த ஆழமாக அதிகரித்து கொள்வது. எப்படி அதிகரித்து கொள்வது? நபியை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் நபியின் மீது உண்டான பிரியம் நமக்கு அதிகமாகும். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு நபியினுடைய பெரிய தந்தை, பால்குடி சகோதரர், சபா மலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறாங்க. அபூ ஜஹல் கல்லை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை மீது எரிந்து ஏளனமாக சில வார்த்தைகளை பேசிட்டு போயிடுவான். நபி உங்களுக்கு இரத்த கசிவு ஏற்படும் தலையில. இதை பார்த்த ஹம்ஸா ரலியல்லாஹு கோபம் அதிகரிச்சு, இந்த செயலை யாரை செஞ்சது? அபூ ஜஹல்னு ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க. அபூ ஜஹல் இந்த காரியத்தை பண்ணிட்டு காபாக்கு அருகாமையில் குறைசி மக்களோடு ஒரு அவையில் அமர்ந்திருப்பான். நேராக அபூ ஜஹல் ஹம்ஸா ரலியல்லாஹு வந்து என்னுடைய தம்பி மகன் நீ செஞ்சுட்டியான்னு சொல்லி தான் வில்லு வச்சிருப்பான். அதாலே மண்டையில் ஒரே அடி. இதை பார்த்தோன்னே அபூ ஜஹல் கூட்டம் பட்டுன்னு எந்திரிச்சிடும். ஹம்ஸா ரலியல்லாஹுக்கு ஆதரவாக ஹாசிம் கிளையினர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் இருப்பாங்க. இந்த நேரத்தில் அபூ ஜஹல் சொல்லுவான், இல்லை அவர் விட்டுருங்க, அவருடைய சகோதரருடைய மகனை நான் அடித்ததுனால அதுக்கு பதிலாக அவர் என்ன அடிக்கிறார், அந்த காரணமாகத்தான் நடிச்சிருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. உடனே சொல்லுவாங்க ஹம்ஸா ரலியல்லாஹு
இந்த சம்பவம் நடந்ததுக்காக வேண்டி அந்த நேரத்தில் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஈமானுடைய வாக்கியத்தை கொடுத்தாங்க. அவங்களும் முஸ்லீம் ஆயிட்டாங்க. நபித்துவம் 6வது ஆண்டு ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு நபியோடு இருந்து இஸ்லாமை புரிந்து முழுமையாக ஈமான் கொண்டுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூடவே இருந்தார்கள். இவங்களுக்கு நபியின் மீது அளப்பரிய பிரியம், நபிக்கும் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு மீது அளப்பெருந்த பிரியம். அசதுல்லாஹி வ அசது ரசூல், அல்லாஹ் ரசூலுடைய சிங்கம் என்ற பெயர் எடுத்தவங்க தான் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றதற்கு இது ஒரு மின்னொளி, வானத்தில் மின்னல் வெட்டுற மாதிரி. மக்கத்தில் குறைசி மக்களுக்கு முன்னிலையில் ஹம்ஸா இஸ்லாத்தை ஏற்றுட்டாங்கிறது ஒரு பாதி தீன் பரவுனா மாதிரி. ஏன்னா மிக துடிப்பான ஒரு வாலிபர், ரொம்ப கண்ணியம் வாய்ந்த ஒரு வாலிபர். இதுக்கு அடுத்து ஒரு சம்பவம் நடக்குது. கரெக்டாக 3 நாள் கழிச்சு சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. இது இன்னும் பேரொழி. உமரை கண்டாலே சில மக்கள் நடுங்குவார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, உமர் இருக்கிற வரைக்கும் காபா கிட்ட கூட எங்களால் நெருங்க முடியல, இஸ்லாத்தை ஏற்காததுக்கு முன்னாடி. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே கலிமாவை சொல்லிடல. கொஞ்சம் கொஞ்சமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இஸ்லாத்தின் மீது ஒரு ஆய்வு ஏற்படுது. என்னதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கலாங்கிற ஒரு மனோநிலையில் அவங்க வந்துட்டாலும் அவங்களுடைய அந்த மூதாதையர்களுடைய அந்த வழிமுறையை பின்பற்றுறதுல உறுதியாக இருந்தாங்க. அந்த சடங்குகளை பின்பற்ற விஷயத்தில் உறுதியாக இருந்ததுனால அவங்களுக்கு உடனே இஸ்லாமை ஏற்பதற்கு தடைக்கல்லாம் ஆயிடுச்சு. சில சந்தர்ப்பங்களில் முஸ்லிம்களை எல்லாம் பார்த்து நினைப்பாங்க, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளோ சோதனை வருது, இத்தனை சோதனையிலையுமே இந்த முஸ்லிம்கள் எப்படி பொறுமையாக இருக்கிறாங்க, எவ்வளோ சபர் செஞ்சு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து காபாவுடைய திரைக்குள்ளே இருப்பாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு சூரத்துல் ஹாக்கா ஓதுனாங்க. நபியவங்க ஹாக்கத்துல் ஹாக்கா அந்த சூறாவை ஆரம்பித்த உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப கவனமாக இனிமையாக அந்த குரலை கேட்ட உடனே அப்படியே லயிச்சு போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கிட்டு வர அவங்க உள்ளத்தில் எண்ணம் தோணுது, இவர் பெரிய ஒரு கவிதை மன்னனாக இருப்பாரோ, ஷாயிராக இருப்பாரோ. வலா பி கௌலி ஷாயிர் கலீலம் மா துமினூன், இந்த ஆயத்தை ஓதுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே உமரதுடைய எண்ணம் தடைப்படுது. இல்லை குறி சொல்லக்கூடியவராக இருப்பாரோ, வலா பி கௌலி காஹின் கலீலம் மா ததக்கர், அடுத்த ஆயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. தன்சீலும் மின் ரப்பில் ஆலமீன், இது வந்து கவிதையோ குறி சொல்லக்கூடியோ வேதம் இல்லை, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இறங்கிய வேதம். அப்போதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்தில் ஒரு டாட்டு விடுது, இஸ்லாம் மீது உண்டான ஒரு பிரியம். ஆனால் மூதாதையரை பின்பற்றி அந்த சடங்குகளில் உறுதியாக இருந்ததுனால இவங்களுக்கு உடனே இஸ்லாத்துக்கு வர முடியல. அந்த சிந்தனையை கொண்டு வந்தால் இதை மறந்து போயிடுறாங்க. பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீரத்தோட வாள் ஏந்தி கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களையே வெட்டுவதற்காக வேண்டி புறப்பட்டு வராங்க. நவுதுபில்லாஹ். அந்த வரக்கூடிய வழியில தான் ஒரு சஹாபி ஹஜ்ரத் முஹைம் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு உமரை தடுத்து நிப்பாட்டிடுவான். எங்கே போறீங்க? இது மாதிரி நான் நபியை வெட்ட போகிறேன், நீங்கள் நபியை வெட்டுவதற்காண்டி போகிறீங்க. ஆனால் அந்த நபியினுடைய மார்க்கத்தை உங்களுடைய தந்தை உங்களுடைய சகோதரி ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? எங்கே போகணுன்னு இருந்தாங்களோ உடனே ரூட்டை திருப்பிட்டு நேராக தங்கச்சி விட்டுட்டு போகிறாங்க. வீட்டு அருகாமை கிட்ட போன உடனே அங்கே யார் இருக்கிறான்னு சொன்னால்
உடனே பாத்திமா அவங்க உமர் ரலியல்லாஹு தங்கச்சி தான் வச்சிருந்த அந்த குர்ஆனை தூக்கி மறைச்சிட்டாங்க. உள்ள வீட்டை கதவை தோண்டனே உமரோட கோபம். நான் வீட்டுக்கிட்ட வரும்போது ஒரு மெல்லியமான ஒரு சப்தத்தை கேட்டேன். என்ன படிச்சீங்க சொல்லுங்க. உமர் ரலியல்லாஹுடைய சகோதரி கணவர் மச்சான் ஒரு வார்த்தையை சொல்றாரு, இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அடிச்சுட்டார். ஏன் என் கணவர் அடிக்கணும்னு சொல்லி தங்கச்சி தடையாக போகும்பொழுது அப்பதான் அவங்களுடைய உமர் ரலியல்லாஹுடைய தங்கச்சி வீறு கொண்டு இருந்து தைரியத்தோடு சொன்னார்கள், ஏன் ஓ மார்க்கம் மட்டும்தான் உயர்ந்ததா? உன் மார்க்கம் அல்லாத இன்னொரு மார்க்கம் அது நேரானதாக இருந்தால் நாங்கள் ஈமான் ஏற்றுக்கொள்ளக் கூடாதான்னு சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அவங்க தங்கச்சி சொன்ன வார்த்தை. நான் அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். எந்த கோபத்தில் இருந்தாங்களோ உமர் ரலியல்லாஹு அப்படியே தனிச்சிருச்சு. இப்போ உமர் ரலியல்லாஹு மனம் மாறுது. அல்லாஹ் ஹிதாயத்தை தர நாடிட்டான். இப்போ சொன்னாங்க தங்கச்சிட்ட, நீங்க ஓதுனதை என்கிட்ட காட்டுங்க, நான் பார்க்கல, நீ அசுத்தமா இருக்கிற, போய் முதல்ல குளிச்சுட்டு வா அப்படின்னா. போய் உமர் ரலியல்லாஹு குளிச்சுட்டு சுத்தமாகிட்டு வராங்க. இப்போ ஹப்பாவுலாம் வெளியில் வந்துட்டாங்க. ஏன்னா பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. இப்போ சொன்னாங்க, உமரே சுபச்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாழக்கிழமை இரவு துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம அய்யிதில் இஸ்லாம் பி உமர் அவ் பி அபி ஜஹல். உமரை கொண்டோ அல்லது அபூ ஜஹல், இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யார் மிக பிரியமானவர்களோ இவர்களை கொண்டு நீ இஸ்லாத்தை வலுப்படுத்தியா அல்லாஹ் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அந்த துஆ அல்லாஹ் உனக்கு கபூல் ஆக்கிட்டான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு அந்த பிஸ்மில்லா சொல்லும் பொழுதே அவங்களுடைய மனசு அப்படியே, ஏன்னா அரபிகள் அதனுடைய ரசனையை உணர்றாங்க. என்ன அருமையான வார்த்தையா இருக்கு இது. பிஸ்மில்லா ஓதும் போது இந்த வார்த்தையை சொல்றாங்க. தாஹாவுடைய சூறாவை தாஹா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா 14 வசனங்கள் அடி தொடர்ந்து ஓதுறாங்க. ஓதிட்டு சொன்னாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல. ஹப்பாவு ரலியல்லாஹு வாங்க போகலான்னு அழைச்சிட்டு போகிறாங்க. வால் தொங்கக்கூடிய நிலை, அதே அந்த வாளுடைய நிலையிலேயே ஹதரத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபாவுடைய மலையில் அந்த வீட்டில் நபி அவங்க இருக்கிறாங்க. ஹதரத் உமர் வந்துட்டாங்க. கதவு தாளிட்டப்பட்டிருக்கு. கதவு எடுக்கிற ஒரு சஹாபி பார்க்குறாரு, யார் வந்திருக்கா? பார்த்தா உமர் வாளோட வந்திருக்காரு. உடனே செய்தி பரவுது, உமர் வந்திருக்காரு. ஹம்ஸா ரலியல்லாஹு சொன்னாங்க, கதவு திறந்து விடுங்க. அவர் வந்துட்டு அழகாக கண்டு போயிட்டாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் ஏதாவது ஒன்று செஞ்சாருன்னா அதே வாழால் அவரை நம்ம தாக்கிடலாம். அப்போ தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிறாங்க. வஹி இறங்கிய சமயம். இப்போ நேராக வீட்டை விட்டு வெளியில் வந்து சையதுனா உமர் ரலியல்லாஹுடைய தோல் புஜத்தை பிடிச்சி ஒரு உழுக்குவாங்க நபி. ஹதரத் உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அந்த பிடிச்ச அந்த தோல் புஜத்தினுடைய வலியின் உணர்வு நான் என்னுடைய அந்த இறுதி தருணம் வரையும் உணர்ந்தேன்னு சொன்னாங்க. உமரே, உனக்கு இன்னும் நேரம் வரலையா? அசத்தியத்தை விட்டு சத்தியத்தின் பால் வருவதற்கு உனக்கு இன்னும் நேரம் வரவில்லையா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுதுதான் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களுக்கு முன்னால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லிட்டாங்க. கலிமா சொன்ன பிறகு பக்கத்தில் உள்ள நிறைய குறைசி மக்கள் பதட்டத்தில் வீதியில் ஆயிட்டாங்க. உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு. உமர் ரலியல்லாஹு எப்போதுமே தைரியமான ஒரு சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யார் சொல்லலாம், நம்ம சத்தியத்தின் மீது தானே இருக்கிறோம். ஆமாம். அப்போ ஏன் நம்ம மறைஞ்சு இருக்குது? வெளிரங்கமாக வெளிப்படையாக நம்ம அமல் செய்ய ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் ஹம்ஸா ரலியல்லாஹு ஒரு அணி, உமர் ரலியல்லாஹு ஒரு அணி அப்படியே வெளியில் கிளம்புறாங்க. நபி அவங்களை கூப்பிட்டு காபா கிட்ட நெருங்கிக்கிட்டு
போய் மக்கா மக்கள் முன்னாடி, குறைசி மக்களுக்கு முன்னாடி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பகிரங்கமாக சொல்றாங்க, நான் இஸ்லாம் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி. நல்லது எது கெட்டது எதுங்கிற அந்த பகுத்தறிவை, பிரித்தறியக்கூடிய அந்த பகுத்தறிவை அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தான். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபாரூக் என்ற பெயரை வச்சாங்க. அதனால தான் உமரே ஃபாரூக்னு சொல்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்ற பிறகு நிறைய சஹாபாக்களுக்கு மனதைரியம் வந்துருச்சு. ரொம்ப தைரியப்பட்டுட்டாங்க. ஏன்னா உமர் வீரமிக்க ஒரு உமர். ஆனா எப்படி இருந்த ஒரு உமர் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு முழுமையா தன்னை அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்குமாக அப்படியே தன்னை அடிபணிச்சுக்கிட்டாங்க. நபி ஒன்று சொல்லிட்டா முடிஞ்சு. அல்லாஹ் ஒரு கட்டளை ஏற்றிட்டான்னு சொன்னா அதுக்கு மேல ஒரு வார்த்தை கிடையாது. குர்ஆனின் பிரகாரம், நபியினுடைய கட்டளை வார்த்தையின் பிரகாரம் செயல்படுறதுல ரொம்பவும் கண்ணு கருத்துமா இருந்தாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுற்றி காரிகள் உட்கார்ந்துருக்கிறாங்க. சில ஆலோசனைக்காக வேண்டி சில சஹாபாக்கள் உட்கார்ந்துருப்பாங்க, மந்திரிகள். அப்போ பொருளுங்கிற ஒரு சஹாபி அவங்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவே இருப்பாங்க. பொருளுடைய சிறிய தந்தை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு பார்ப்பதற்காக வேண்டி அனுமதி வாங்கி கொடுப்பான்னு சொல்றார். பொருள்கிட்ட சையதுனா உமர் ரலியல்லாஹு பார்ப்பதற்காக வேண்டி அனுமதி வாங்கப்பட்டுருச்சு. பொருளுடைய சிறிய தந்தை ஒயினா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சந்திச்ச உடனே, ஹத்தாபி மகனே மா தொத்தீன் அல் ஜஸல், நீங்க எங்களுக்கு எதை கொடுக்கணுமோ அது சரியா கொடுக்கறது இல்லை, நீதமா நீங்க நடக்க மாட்டீங்கன்ட்டு வார்த்தை விட்டார். அந்த சபையில யார் இருக்காங்க? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு சரியான கோபப்பட்டுட்டாங்க. நாங்களாம் நினைச்சோம் இன்னைக்கு அவர் கதை முடிஞ்சு. ஒரு நீதவானை பார்த்து நீ நீதமா நடக்கிறதே சொன்னோம் இல்லையோ, உமர் ரலியல்லாஹு டக்குன்னு கோவம் வந்துருச்சு. அந்த நேரத்துல அவங்க சகோதரருடைய மகன் பொருள் இருந்தாரா இல்லையா, அதற்கு உமர் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, உமரே, அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆயத்தை இறக்கினார். குதில் அஃப்வ வஅமுர் பில் உருஃப் வஅரில் அனில் ஜாஹிலீன். நபியே, மன்னிப்ப சிலரை மன்னிச்சிடுங்க, நல்லதை சொல்லுங்க. சில பேர் முட்டாவை நடந்துப்பான், அதை கண்டுக்காதீங்க அல்லாஹ் சொன்னான். இந்த ஆயத்தை ஓதுனோடுமே அப்படியே அமைதியாயிட்டான். உமர் வஹாதா மினல் ஜாஹில், இவர் மடைய, உங்களை பற்றி அவருக்கு தெரியல. உங்களை பற்றி தெரிஞ்சிருந்தா அவர் இந்த வார்த்தை சொல்லியிருக்க மாட்டார். அதனால் இவர் அறிவி, இவரை விட்டுருங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கான வக்காஃபன் இந்த கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு முன்னால் தன்னை கொஞ்சம் கூட அவர் உயர்த்திட மாட்டாங்க. அப்படியே அடிப்பணிச்சிருவாங்க. குர்ஆனை அந்த அளவுக்கு குர்ஆனோடு தொடர்புடையவர்களாகவே யார் இருந்தா? சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதுபோல நம்முடைய வாழ்க்கையாக எப்போதுமே குர்ஆனுடைய தொடர்பு தான். அவங்களுடைய ஆட்சி காலத்துல இரவு நேரங்களில் சில நேரத்தில் அப்படியே ஒரு உலா வருவாங்க மதீனாவில். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வீடு, அந்த வீட்டில் ஒரு மனிதர் ஒரே பாட்டு சத்தமாக கேட்குது. என் ஆட்சி காலத்தில் இதை மீறி ஒரு தவறு ஒருத்தர் செஞ்சுட்டு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நேராக பாஞ்சிட்டாங்க வீட்டில். அல்லாஹ், நீ செய்கிற பாவம் தான், அதை மறைச்சி வச்சிருந்த அல்லாஹ் நீ ஏன் வெளிப்படுத்துற? ஏன் இந்த பாவத்தை நீ செய்கிற? அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மனிதர் அதற்கு அமீருல் மூமினா இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு பார்த்து சொன்னார், உமரே, நான் செஞ்சது ஒரு தப்பு, ஆனால் நீங்க செஞ்சது 3 தப்புங்கிறார். யாரை பார்த்து? கவர்னர், மதீனத்தினுடைய அமீர், மூமின், அந்த நாட்டுக்கே அமீர், அவங்கள பார்த்து இந்த செய்தி சொல்லி உமரெல்லாம் தகச்சு போயிட்டாங்க. நான் பாட்டு கேட்டேன், டான்ஸ் ஆடுறேன், உண்மைதான், நான் செஞ்சது பாவம் தான், ஆனால் நீங்கள் 3 தப்பு செஞ்சுட்டீங்க. முதலாவது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மூமின்களுடைய குறைகளை பொதுவாக யாருடைய குறையும் துருவி ஆராயாதீங்க. நீங்க முதல்ல குறைய பார்த்துட்டீங்க. 2வது,
ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம்னு சொன்னால் முன் வாசல் வழியாக போகணும். மொட்டை மாடிலேருந்து அப்படியே நேராக குதிச்சு திடீர்னு பயம் காட்டுறது, சொல்லாமல் கொள்ளாமல் வர்றது, இது செய்யக்கூடாது. வகுத்து முடிவுத்தன்மை நம்புவா பிபா, நீங்கள் அந்த மாதிரி வரல, கரெக்டாக வரல. மூணாவது, நீங்கள் யார் வீட்டுக்கு போனாலும் அனுமதி என்று உள்ளே போகக்கூடாது. நீங்கள் முறையாக அனுமதி கேட்கல. இந்த 3 விஷயம் அந்த நபர் எடுத்து சொல்கிறாங்க. உடனே அதை உமரை ஏற்றுக்கிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டோம். சில காலம் கழியுது, இருவரும் சந்திச்சுக்கிறாங்க. இந்த மனுஷனுக்கு ஒரே குமுறலாக இருக்குது, நம்ம செஞ்ச பாவத்தை போய் வெளியில் உங்களை சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, செய்தனா உமரதை நான் சொன்னாங்க, இங்கே வரப்பா, அன்னைக்கு நீ செஞ்ச அந்த பாவத்தை நானே ஆட்டி குறிக்க சொல்லலை. இவங்க சொன்னாங்க, நீங்கள் இது மாதிரி வந்த நிலையை நானே ஆட்டி சொல்லலை. ஒரு மாதிரி தான் சஹாபாக்களுடைய தன்மை. 3 விஷயத்தை சொன்ன உடனே சரண்டர் ஆகிட்டாங்க. பொதுவாகவே குர்ஆனின் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய விஷயத்தில் சஹாபாக்கள் எல்லாமே ஆர்வம். யாருடைய குறையும் துருவி ஆராயக்கூடாது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹுஜராத்தில் இந்த விஷயங்களெல்லாம் எடுத்து அல்லாஹ் வரிசலா சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு எப்படி நடந்துக்கணும், நபி அவர்களுக்கு முன்னால் நம்ம பொருளை தாழ்த்தி பேசணும். சுருக்கமாக சொன்னால் சோசியல் லைஃப், சமூக வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் 26வது சூரத்துல் ஹுஜராத்திலே ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்க்கையை நபியோடு மக்களோடு எப்படி நடந்துக்கணும் அல்லாஹ் அழகாக சொல்லித்தரான். முதல் செய்தி, எந்த செய்தி காதல விழுந்தாலும் அதை உறுதிப்படுத்தாம டக்குன்னு பேசிடக்கூடாது. தெளிவுபடுத்துகிறது. ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டுருச்சுன்னா அது உண்மையாயிடும். யாரோ ஒருத்தவங்க தான் சொன்னா வேற யாருமே சொல்ல மாட்டாங்கன்னா அதை விவரிக்காம விசாரிக்காம டக்குன்னு பேசிட்டா என்ன ஏற்படும்? அண்ட் துசீபு கௌமன் பிஜஹாலா, தெரியாம நம்மளும் அதை பேசுறதுனால பெரிய ஒரு சோதனையில ஆழ்த்த வேண்டியதான் ஆயிடும். அடுத்ததா அல்லாஹ் சொல்லித்தரா, மூமின்களை பொறுத்தவரை எல்லாமே சகோதரர்கள் தான். யாரும் யாரையும் கிண்டலாக கேலியாக பேசக்கூடாது. ஒரு ஆணோ இன்னொரு ஆணை பார்த்து கேலி கிண்டல் செய்யக்கூடாது. ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணை பார்த்து நக்கலாக கேலி கிண்டலாக பேசக்கூடாது. பட்ட பெயரை வச்சு கூட சில பேருக்கு இயற்கையில பெயர் இருக்கும், அதை கூப்பிடுறதுனால அவர் கோச்சிக்க மாட்டாரு, அதை நம்ம கூப்பிடுறோம்னா அது வேற. ஆனால் தேவையில்லாம ஒருவருடைய மனதை நோகும்படி பட்டை பெயரை வைத்து கூடக்கூடாது. இதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு யாராவது இந்த பாவங்களிலிருந்து தௌபா செய்யறனா அவன் தான் அநியாயக்காரங்கிறாங்க. வமல்லம் எத்துபுக உலாயிக ஹுமுல் ஸாலிமூன். அடுத்த ஆயத்துல வரிசலா அல்லாஹ் சொல்றான், மூமின்களை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணம் கொள்ளணும். யாரை பார்த்தாலும் நல்லெண்ணமுடைய மக்களாக நம்ம இருக்கணும். இரண்டாவது, மூமின்களுடைய குறையை துருவி துருவி ஆராயக்கூடாது. மூன்றாவது, மூமின்களை பற்றி புறம் பேசக்கூடாது. இந்த 3மே அல்லாஹ் மூமின்களுக்கு தடுக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த ஆயத்தை தான் அந்த சஹாபி ஓதுனாங்க. அதற்கு உமர் உடனே சரண்டர் ஆயிட்டாங்க. என்னைக்கு ஒரு மீது கெட்டெண்ணம் வருதோ அவர் என்ன செய்யறாரு அப்படி துருவி ஆராய ஆரம்பிச்சுட்டு, என்னைக்கு ஒருவருடைய குறைய துருவி துருவி ஆராய ஆரம்பிச்சுக்கிறோமோ அடுத்தது அவரை பற்றி புறம் பேச ஆரம்பிச்சு. இந்த 3 அப்படி வருஷம் அழகா எல்லாம் சொல்றோம். நல்லெண்ணம் வைக்கணும். ஈயாக்கும் வல்லன் ஃபஇன்னல்லன் அக்தருல் ஹதீஸ். கெட்ட எண்ணம் கொள்வதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். கெட்ட எண்ணம் இருக்குது, அது உங்களை சில நேரங்கள் அது பொய்யில் போய் ஆழ்த்தி. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரும் ஒருவர் இன்னொருத்தருடைய குறையை துருவி ஆராயாது. என்கிட்ட அல்லாஹ் என்ன நிறைய கொடுத்துருக்கான் அதை நான் பார்க்கணும், என்கிட்ட அல்லாஹ் என்ன குறைய கொடுத்துருக்கான் அதை பார்க்கணும். இதுதான் சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது. அரபியில் 2 வார்த்தை இருக்கு. ஒன்று ஜஸ்ஸு தஜஸ்ஸு, இன்னொன்று இருக்கு தஹஸ்ஸு. தஹஸ்ஸுங்கிற வார்த்தை சூரா யூசுஃப்ல அல்லாஹ் சொல்றான். தஹஸ்ஸு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் காணு போய் பார்த்துடுவாங்க, தேடிட்டு வாங்க, ஆராய்ச்சி செஞ்சுட்டு வாங்க, எங்க இருக்காரு எங்கன்னு. இந்த
என்னன்னா குறையை ஆராய்வது, ஒரு விஷயத்தை ஆராய்வது. தஜஸ்ஸுஸ் இருக்கு, இது பாவம், ஹராம், வேணும்னு அவன் என்ன செய்யறான்னு பார்க்கறது. ஆனா தஹஸ்ஸுஸ் இருக்கு, இது கூடும். உலமாக்கள் எழுதுறாங்க, தஹஸ்ஸுஸ்னு சொன்னா உதாரணமா நமக்கு ரொம்ப நெருங்கிய உதாரணமாக நம்ம பள்ளி இமாம் இருக்கார், அவர் எப்படி சுண்ணத்து தொழுகிறாரு பார்க்கலாம், அதுமாரி நம்ம தொழுதுக்கலாம். சில பேருக்கு ஒழு செய்ய தெரியாது, அவர் எப்படி ஒழு செய்கிறாரு போய் கேட்க மாட்டாங்க, ஆனால் பார்ப்பாங்க. இப்போ 2வது ரக்காயத்தில் இணைஞ்ச பிறகு கடைசியில் சலாம் கொடுக்க முன்னாடி எந்திரிச்சிட்டா நம்ம உட்காரணுமா எந்திரிக்குமா தெரியும் பக்கத்தில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்களோ அதேமாரி இவரும் செஞ்சிருவார். இதுதான் தஹஸ்ஸுஸ். ஆனால் இதை கூட நம்ம வாழ்க்கையில் தவிர்த்து தான் இருக்கிறது. ஏன்னா உலமாக்கள் எழுதுறாங்க, இது கூட ஒரு மனுஷனை பாவத்தில் போய் விட்டுடும். நல்லா பார்த்துக்கிட்டே இருப்பார், திடீர்னு அவர் காலை சொல்லிதான்னு வச்சுக்கோங்க. உதாரணமா ஒரு இமாம தொழுகிறத பார்த்து நம்மளும் அதே மாதிரி தொழுகு நல்ல இடத்துலையே பார்த்துட்டு இருக்கிறது, அந்த இமாம் ஏதோ கொசு கடிக்குது, இல்லை ஏதோ ஒரு ஜிப்பா அப்படி தூக்குறாரு, இல்லை காலை தூக்கி சொல்லிட்டாருன்னா முடிஞ்சிச்சு. இங்கே தான் சைத்தான் வந்துடும். ஒரு அஜித்தாந்துக்கிட்டு பார்த்து என்ன வேலை பார்க்குறாரு, முடிஞ்சிச்சு. இந்த நல்ல எண்ணத்துல போனது கடைசியில் எங்க போய் விட்டுறோம், பாவத்தில் போய் விட்டுறோம். அதனால சகோதரர்களே, வாழ்க்கையில நம்ம யாருடைய குறையும் பார்க்கக்கூடாது. அப்படி வாழ்ந்தோம்னு சொன்னா அல்ல நம்முடைய குறையை யாருக்கு முன்னாலும் வெளிப்படுத்த மாட்டான். ஒரு குறை நம்முடைய வாழ்க்கையில தெரியுது ஒரு மனிதனை பத்தி, அது நேரா என்ன செய்யணும், அவர்கிட்ட தான் அதை பத்தி பேசணும். 2வது, வாழ்க்கையில புறம் பேசக்கூடாது. வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா அயஹிப்பு அஹதுக்கும் அயக்குல லஹு அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமு. புறம் பேசுறதுன்னா என்ன? சஹாபாக்கள்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. புறம் பேசுறதுன்னு சொன்னால் ஒரு முஃமினிடம் இருப்பதை பேசுவது தான் புறம், இருக்கிறத பேசுறது. அப்போ இல்லாததை பேசினா சஹாபாக்கள் கேட்டாங்க, இல்லாததை பேசினால் அது அவதூறு. அவன்கிட்ட இல்லாதது ஒன்று சொல்றோம், இட்டுக்கட்டுதலாக மாறிடும். ஒருத்தன்ட்ட இருக்கிற தீய குணத்தை நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசணும்னு சொன்னா இது புறம். இதுக்கு என்ன தண்டனை? இந்த புறம் பேசுறதுனால என்ன பாவம்? அஷத்து மின ஸினா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விபச்சாரத்தை விட கொடியது. ஏன்? விபச்சாரமே ஒரு பெரிய பாவம். அந்த மாதிரி ஒரு அசிங்கமான பாவத்தை நம்ம செய்யல, வெறும் இந்த நரம்பு இல்லாத நாவு பேசிச்சு, இதுக்குமே இவ்வளோ பெரிய பாவமா? உலமாக்கள் எழுதுவாங்க, தனிப்பட்ட ரீதியான ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவத்துக்கு அவன் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் அதை மன்னிக்கவும் செய்வான், மன்னிக்காமல் இருப்பான், அது அவன் விருப்பம். அவன் உண்மையா தௌபா செஞ்சுக்கலாம், அல்லாஹ் மன்னிச்சிடுவான். ஆனா அடியார்களுக்குள்ள பாவம் இருக்குது. இது ஒரு அடியான், அந்த அடியான்ட்ட மன்னிப்பு கேட்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதுதான் புறம் சகோதரர்களே. யாரு தன்னுடைய நாவை புறம் பேசுறதுலேருந்து, பொய் பேசுறதுலேருந்து, பிறர் கோல் சொல்றதுலேருந்து, இட்டுக்கட்டுறதுலேருந்து தன்னுடைய நாவை பரிசுத்தமாக வச்சிருப்பாரோ அவருடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், எப்போ துவா கேட்டாலும் அந்த துவா கபூல் ஆகிடும். யாருடைய நாவு ஹராமை விட்டும் சுத்தமாக இருக்குமோ அவர் கேட்பது கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் தாமதம் தான், முன்ன பின்னத்தான். அப்போ ஒவ்வொரு மூமெண்ட் எப்படி இருக்குது, உமர் இல்லாமல் இதுக்கு முன்மாதிரி. ஒரு ஆயத்தை ஓதுவாங்க, அதஹத்துக்கும் தையிபாத்துக்கும், சூரத்தில் அஹ்காஃபில் வரக்கூடிய ஒரு ஆயத்து. இதை ஓதும் போது அப்படியே உமரதான் மறுமை சிந்தனை உண்டாயிடும். உலக இன்பங்கள்ல ஆழ்ந்து போயிட்டுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். குர்ஆனுடனான தொடர்பு அதிலிருந்து உமர் ரலியல்லாஹுக்கும் சரி, சஹாபாக்களுக்கும் சரி எப்போதுமே இருந்துச்சு. நம்மளும் குர்ஆனோட தான் இருக்கணும், குர்ஆன் உடையவர்களாக இருக்கணும். குர்ஆனுடைய ஹக்கு என்ன, அதை எடுத்து தினமும் ஓதணும் சகோதரர்கள். குர்ஆனுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஹக்கு இதான், எடுத்து தினமும் ஓதணும், ஒரு பக்கமாவது ஓதணும். 2வது கடமை என்ன, அந்த குர்ஆனின் பிரகாரம் வாழ்க்கையை நம்ம ஆக்கிக்கணும். 3வது கடமை, அந்த குர்ஆனை சிந்தித்து உணர்வு பூர்வமாக ஓதணும். அல்லாஹ் எப்படி சொல்றான், இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியில் பல அத்தாட்சி இருக்கு, பல கட்டங்களில் பல சட்டங்கள்
அத்தாட்சிகளை பற்றி, அகலாக்குகளை பற்றி, தொழுகையை பற்றி, நோன்பை பற்றி, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பற்றி எல்லாம் அழகாக ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு வரா. இதையெல்லாம் சிந்திச்சு அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வரத்து முயற்சி செய்ய. குர்ஆனுடைய தொடர்புடைய மக்களாக நாம் இருப்போமே ஆனால், குர்ஆன் உடையவர்களாக நாம் ஆகிவிடுவோமே ஆனால், எப்போ பார்த்தாலும் குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கும். சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மன் கரஅல் குர்ஆன் லம் யுரத்து இலா அர்தலில் உமர். யார் தினமும் குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கத்தை வச்சிருப்பாங்களோ அல்லாஹ் தஆலா தள்ளாடும் வயதின் பால் அவரை தள்ளவிட மாட்டான். வயசான காலத்தில் ரொம்ப நெலிஞ்சி ஒளிஞ்சு அப்படியே பெட்டோட பெட்டாக படுத்துறது, இதுதான் தள்ளாடும் வயது, அறுதல் உமர். இந்த நிலைக்கு அல்லாஹ் ஆளாக்கலாம். வயோதிகத்திலும் தன்னுடைய தேவையை தானே பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவருக்கு ஆற்றலை சக்தியை கொடுத்துருவான். யார் தினமும் குர்ஆன் ஓதுறாங்களோ இந்த வாக்கியங்கள் கிடைக்கும். அதே போல குர்ஆனுடைய தொடர்புடைய மக்களை அல்லாஹ் தஆலா ஒரு காலமும் மூதவிகளாக ஆக்க மாட்டான், துர்பாக்கியமற்றவர்களாக நற்பேறு அற்றவர்களாக ஆக்கவே மாட்டான். தாஹா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா. மூதவித்தனம் வராது. ரெண்டாவது, யார் துவாவுடைய தொடர்புல தினமும் துவா ஒரு 5 நிமிஷமாவது துவா பண்ணி ஒதுக்குற நேரத்தை துவாவுடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் சகியாக நற்பேறு அற்றவர்களாக ஒரு காலம் ஆக மாட்டாங்க. அதே போல யார் தன்னுடைய பெற்றோர்களுக்கு மன நிறைவோடு பரிபூர்ண தன்மையோடு ஹிதுமத் செய்வார்களோ, நல்ல முறையில் அத்தாமோடு நடந்துப்பாங்களோ, அவர்களையும் அல்லாஹ் ஒரு காலமும் நற்பேறு அற்றவர்களாக, பாக்கியம் இல்லாதவர்களாக அல்லாஹ் சீதவிகளாக வருவார், நற்பாக்கியசாலிகளாக வருவார். நினைக்கக்கூடிய சகோதரர்களே, இதெல்லாம் சஹாபாக்கள் குர்ஆனோடு தொடர்பு இருந்ததுனால அப்போ அந்தந்த ஆயத்தெல்லாம் வரும்பொழுது உடனே தன்னை அப்படியே அடிப்பணிச்சிருக்காங்க. அதனால தான் அவருடைய வாழ்க்கையை ஜொலிக்க வச்சான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு உருவாக்குனாங்க. நபி உங்களுக்கு 40 வயசில் பட்டம் கிடைச்சிச்சு. இந்த 13 வருட காலம் மக்கால வாழ்க்கை ஓடுது. ஃபுல்லாக சிரமம்தான், கொஞ்சம் நஞ்ச சிரமம்லாம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இந்த கஷ்டத்துக்கு தான் ஒரு பெரிய ஒரு மன ஆதரவை, ஒரு ரிலாக்ஸு, ரெஸ்ட்டு எல்லாம் மதீனாவுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை கொடுத்தான். இந்த மதீனாவுக்கு போகிறதுக்கு, ஹிஜ்ரத்து செய்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருந்த அபூ தாலிப் அவங்களும் வஃபாத் ஆகிட்டாங்க. சில 6 மாதங்கள் கழிச்சு ரொம்ப உதவியாக இருந்த ஹதீஜாவும் வஃபாத் ஆகிட்டாங்க. இது பெரிய கவலையில் ஆத்துருச்சு நபி. ஆமுல் ஹுஸன், ரொம்ப கவலையில் இருந்தாங்க. நபியவங்க ஹதீஜாமாவுடைய வஃபாத்துக்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌதா அம்மாவை திருமணம் செய்கிறாங்க. இரண்டாவதாக அடுத்த சில காலத்தில் ஆயிஷா அம்மாவை திருமணம். அடுத்ததாக அப்படியே ஒவ்வொரு மனைவிகளாக உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹா, எல்லா தாய்மார்கள், ஹஃப்ஸா, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்படி ஒவ்வொரு மனைவிமார்களாக அடுத்து மதீனாவுடைய வாழ்க்கையில் திருமணம் நடக்கும். இப்போ இந்த மக்காவில் உள்ள மக்கள் எவ்வளோதான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நபி ரொம்ப கவலையில் ஆகிதான் தாயிஃப் நகருக்கு அங்கே போய் தாவத்து கொடுக்கலாம், மக்களுக்கு போய் அல்லாஹை பற்றி எடுத்து சொல்லுவோன்ட்டு போகிறாங்க. தாயிஃப் நகருக்கு போகும்போது நடைப்பயணமாக போகிறாங்க. 60 மைல் கொண்ட தூரம் மக்காவிலிருந்து தாயிஃப், ஒரு சின்ன ஒரு ஏரியா. ஹாரிசா இப்னு ஸைத் இப்னு ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு தன்னோடு கூட அழைச்சிட்டு போகிறார். அங்கே போய் பனு சகீஃப் குலத்தை சேர்ந்த பெரிய பெரிய தலைவருடைய மகனா 3 பேர் அனுதம்பி, அந்த 3 பேரையும் சந்திச்சு அல்லாஹ் பற்றி எடுத்து சொல்கிறாங்க. முதல்ல அந்த 3 பேரும் அப்படியே மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அல்லாஹ் உங்களை தான் நபியா அனுப்புனானா? ரொம்ப கடுமையான வார்த்தை. நீ நபியா இருந்தேன்னு சொன்னால், நான் எதிர்த்தேன்னு சொன்னால் நான் நல்லா இருக்க மாட்டேன். அவுதுபில்லா.
இந்த வார்த்தைகளை சொல்லி நபியுடைய மனசு அப்படியே கஷ்டப்படுத்துறாங்க. அவனை தான் பேச்சை கேட்கலன்ட்டு அடுத்து மக்களை பார்த்தா எந்த மக்களும் சப்போர்ட்டு கிடையாது, எல்லாமே எதிர்ப்பு. அங்கே உள்ள ஆண்களும் சரி, பெண்களும் சரி, சிறார்களும் சரி, 10 நாள் காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுடைய அந்த ஊரில் தங்குறாங்க. கடைசியாக ஒரு கவலையோடு மக்களை விட்டு அப்படியே வெளியில் கிளம்புறாங்க. எல்லா மக்களும் நபிக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க. நோயில்லை, கல்லை எடுத்து அடிக்கிறாங்க. கல் எடுத்து நபி அவங்களை அடிக்க அடிக்க ஹாரிசா, ஜெயிது ஹாரிசா தான் நபிக்கு தடுப்பாக வந்து நிற்கிறாங்க. கல் எடுத்து ஓடும்பொழுது அதிகமாக எங்கே படுதுன்னா இந்த கணுக்காலில் தான் படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்த கசிவு ஏற்படுது. தாயினுடைய எல்லையில் ஒத்துவாவுடைய 2 பசங்களுடைய ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல போய் ஓரமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்றாங்க. ஒரு அடிமை பெண்மணி பார்த்துட்டு நேராக அந்த செய்தியை ஒத்துபாவுடைய மகன்கிட்ட சொல்லா. அந்த ஒத்துபாவுடைய மகனுங்களுக்கு கூட இறக்கம் வந்துருச்சு நபியை பார்த்து. அவ்வளோ சிரமத்தில் வந்து உட்கார்றாங்க. அந்த இதில் வேலை பார்த்துருந்தவர் அத்தாசுன்னு சொல்லி அந்த திராட்சை பழக்கமே எடுத்து போய் கொடுப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சாப்பிடுறோம் கணித்து கொடுத்தாங்களே அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு அதாசுங்கிறவர்கிட்ட கொஞ்ச நேரம் உரையாடுறாங்க. அதாசுங்க உரையானா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஊரை சேர்ந்தவர். இவர் பேசும் பொழுது நீங்கள் உங்களுடைய மொழிலாம் வித்தியாசமாக இருக்குன்னு எந்த ஊருப்பா? நான் வந்து யூனுஸ் இவரு மத்தாவுடைய ஊர், என் சகோதரர் யூனுஸுடைய ஊராக நபியை கேட்குறாங்க. உங்களுக்கு எப்படி சகோதரர்? ஆமாம், அவரும் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறை தூதர், நானும் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர் சொல்லுவாங்க. பிறகு அந்த இடத்த விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வெளியில் போகிறாங்க. இந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. அந்த 2 மலைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தாயிஃபுடைய ஊர், அந்த 2 மலைகளின் மலக்குகளும் வரார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்க வராங்க. நபியே, நீங்கள் உத்தரவு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த 2 மலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஊரை அப்படியே நாங்கள் நசிக்கிறோம். ஒரு ஆள் மாற்றி விடாம டோட்டலாக எல்லாத்தையும் காலியாக்கிறோம். ஆனால் இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை வேணாம், அவங்கள ஒன்றும் செய்யணும், விட்டுருங்க. இன்னும் லாயாரம், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. எவ்வளோ பெரிய விஷயங்க. நம்மளை வரவேற்று கண்ணியப்படுத்தின ஊர் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடித்த மக்கள், துன்புறுத்திய மக்கள். உடனே கையேந்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. அல்லாஹும்ம அஷ்கு இலைக ضعف قوتي وقلة حيلتي وهواني على الناس يا ارحم الراحمين يا رب المستضعفين. அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இயலாமை வெளிப்படுத்துறாங்க. யா அல்லாஹ், என்னோட பலவீனத்தை நான் உன்கிட்ட சொல்றேன். அந்த பக்குவம் மக்கள்கிட்ட எப்படி போய் எடுத்து சொல்லணுங்கிற அந்த ஞானம் பக்குவம் என்கிட்ட இல்லை. ஹவானி அலன்னாஸ், மக்கள் என்கிட்ட நடந்து கொண்ட அந்த இழிவுத்தனம், பலவீனங்களின் ரப்பே, இதெல்லாம் பொருந்திக்க யாரையும் ஒன்று செஞ்சிடாது. எவ்வளோ பெரிய விஷயங்கள். இதாங்க காருண்ய நபி. நபியுடைய இரக்கத்துக்கு அளவே இல்லை. சொன்னாங்க, இந்த கூட்டம் இன்னைக்கு ஈமான் ஏற்கல, பிறகு அல்லாஹ் இந்த சமூகத்திலிருந்தே, இந்த கபிலாவிலிருந்தே அல்லாஹ் ஹிதாயத்து காரணமாக ஒரு நபரை ஆக்குவான். இந்த இந்தியாவிற்கு இந்த தீனை பரப்புவதற்காக வேண்டி வந்த நபர் முஹம்மது பின் காசிம். அவர் எந்த குலத்தை சார்ந்தவர்? தாயிஃப் நகர் சார்ந்தவர். எல்லா நபிமார்களும் குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்காக வேண்டி பதுவா செய்யாம துவா செய்யறாங்க. தனக்கு அநீதம் செஞ்சவனுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும்? நீங்க உலகத்துல அவன் என்ன ஏசுறானா நம்ம ஏசுவோம், அவன் என்ன திட்டானா நம்ம திட்டுவோம், பதிலுக்கு பதில நம்ம பேசுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவே இல்லை. இன்னொன்று இருக்குது, முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் வருது, நபிமார்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு உண்டாக்கக்கூடாது. ஒரு விஷயம் இருக்கு, எல்லா நபிமார்களை விட நம்ம நபி தான் சிறந்தவங்க, அது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நபிமார்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு கொண்டு வரக்கூடாது. நாங்கள் தௌரத்துல் சௌதி
இருக்கும்போது சேகுல் ஜாமியா நூறுமன் ஹஜ்ரத் அவர்கள் அழகான ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பொதுவாக நம்ம பயணம் செய்யும் பொழுது சில நேரங்களில் சிலர் தவறு பண்ணிடுவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருட காலம் அழைப்பு பணி செஞ்சு அந்த மக்களுக்கு மத்தியில் என்ன பண்ணிட்டாங்க, பதுவா செஞ்சுட்டாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்க்கு நம்ம போய் பதுவா செய்யல. இதுதான் ஏற்றத்தாழ்வு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செஞ்சுட்டாங்க, நம்ம நபி பதுவா செய்யல. ஹஜ்ரத் அவங்க அழகா சொன்னாங்க விளக்கம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செஞ்சாங்கன்னு சொன்னால், அந்த மக்கள் ஏற்றுக்கலன்னு சொன்னால், அவங்களுக்கு பிறகு நபி வர இருக்கிறது காலம் இருக்குது. இப்போ தான் அவங்க அடுத்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அடுத்ததான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இன்னும் நபிமார்கள் வர வேண்டிய காலம் தான் இருக்குது. பிறகு எனக்கு பிறகு வரக்கூடிய நபிமார்களை கொண்டு இந்த மக்கள் சீர்திருத்த பெற வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஹாரூன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து விட்டால் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்க, அழிஞ்சிருவா எல்லாமே. ஏன்னா நபிக்கு பிறகு யாரும் நபி கிடையாது, நபிதான் இறுதியானவர்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்து உள்ள ஒரு நபி பதுவா செய்யாம அந்த மக்களுடைய ஹிதாயத்துக்காக துவா செஞ்சாங்க. இதான் சகோதரர், ரெண்டுத்துக்கு மத்தியில் உண்டான வித்தியாசம். நபிமார்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாலோ ஒரு காலம் கொண்டு வரக்கூடாது. ஆனால் இந்த விஷயத்தில் உறுதியார்களே, எல்லா நபிமார்களை விட அல்லாஹ் நம்முடைய நபியை சிறப்புப்படுத்தி வச்சிருக்கான், கண்ணியப்படுத்தி வச்சிருக்கான். நல்லோர்களுடைய குணமும் இதுதான். யாரு நமக்கு துரோகம் செஞ்சாலும் அநியாயம் செஞ்சாலும் நமக்கு சக்தி இருந்தும் அதை எதிர்ப்பு தெரிவிக்காம அப்படி அமைதியா போயிட்டோம்னு சொன்னா என்ன நடக்கும்? நமக்கு பதிலாக அல்லாஹ் உங்களை பார்த்துக்கும். இதுதான் நமக்கு பதிலாக அல்லாஹ் உங்களுக்கு பதிலடி கொடுத்துருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் உட்காந்துருக்காங்க. ஒரு யஹூதி சண்டை போடுறாரு. ரொம்ப நேரம் பொறுமையா இருந்தாங்க. ஒரு நேரத்துல அபூபக்கர் பொறுக்க முடியல, பட்டன் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, பட்டன் ஏச ஆரம்பிச்சிட்டாங்க. உட்கார்ந்திருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேச ஆரம்பிக்கும் போது டக்குன்னு எந்திரிச்சு போயிட்டாங்க. அபூபக்கர் பொறுக்க முடியல. அவன் திட்டுற வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்களே, நான் திட்ட ஆரம்பிச்சுன்னு எஞ்சி போயிட்டாங்களே, போய் நேராக கேட்டுட்டாங்க, யார் சொல்லா என்ன காரணம்? அபூபக்கரே, அவன் ஏசிக்கிட்டு இருக்கும் போது நீ அமைதியா இருந்தல்ல, உனக்கு பதில் யார் தெரியுமா கொடுத்தா? இந்த மனுக்கு உனக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவன் நாசமா போத்தான், அப்படி போத்தான், இப்படி போத்தான் சொல்லும் போதெல்லாம் நீ அமைதியா இருந்த, உனக்கு பதிலாக மனுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. என்னைக்கு நீ பேச ஆரம்பிச்சுட்டா இங்கே சைத்தான் வந்துட்டா, சைத்தான் இருந்தா எனக்கு வேலை இல்லைன்னு நினைச்சு வச்சுருந்தான். இதுதான் சொல்றது. மனிதர்களுக்கு மத்தியில் சண்டை வரும், பிரச்சனைகள் வரும். அதை சால்வ் பண்றதுக்கு வழி என்ன? அமைதியா போயிடணும், அது கண்டுக்க கூடாது. இல்லைன்னு சொன்னா அந்த சண்டை இருக்குது, கோபத்தை உண்டாக்கி ஒரு மனிதனை போய் தற்கொலையில போய் கொண்டு விட்டுரும், பெரிய பாவத்தில் போய் விட்டுரும். அதனால வாழ்க்கையில் யாரையுமே நம்ம திட்டக்கூடாது, யாரிடமும் அநியாயமான முறையில் நடந்து கொள்ளக்கூடாது. ஒரு நல்லது செய்கிறோம் வாழ்க்கையில் சகோதரிகள், அந்த நல்லது இருக்குதே நம்முடைய சந்ததிகளுக்கு அது பெரிய ஒரு பலனை கொடுக்கும். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு அழகான ஒரு சம்பவம் அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்றான். ஒரு கிராம ஊருக்கு போவாங்க. அந்த 16ஆம் ஜுஸ்ல பார்த்தீங்கன்னா 3 விஷயம் வரும். உடச்ச கப்பலை, நல்லா இருக்கிற கப்பலை ஓட்ட போடுவாங்க, விளையாடிட்டு இருக்கிறவனை பார்த்து கழுத்தை திருப்பி மோத்தாக்குவாங்க, இடிஞ்சு விழுந்த சவரை நேராக்குவாங்க. இந்த 3மே வித்தியாசமா இருக்கும். இது ஏன் இப்படி செய்யறாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு புரியாது. கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. ஏன் நல்லா இருந்த கப்பலை உடைச்சிங்க? பதில் சொல்ல மாட்டாங்க. கண்டு வா, பொறுமையா இருக்கிறதா தான் என் கூட இல்லைன்னா போயிடுவோம். ரெண்டாவது, நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தவன் போட்டு கழுத்தை திருப்பி ஆளை போட்டுட்டீங்களே, இதுக்கும் பதில் சொல்லலை. நான் சொன்னா இல்லையா, என் கூட வரணுன்னா நீ பொறுமையா இருக்கிறா, நீ பொறுமையாவே இருக்க மாட்டேப்பா.
சரி சரி நான் பொறுமையாக இருக்கிறேங்க. கடைசியாக ஒரு வேலை நடக்குது. அப்போ கேட்டாங்க, ஏங்க இருக்குது இந்த ஊரில் ஒருத்தரும் நம்ம சோறு கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, இவங்களுக்கு போய் நல்லது செய்கிறீங்களே. இப்போ தான் சொன்னான், உனக்கு எனக்கு பிரிகிற நேரம் வந்துருச்சு, நல்லா கேட்டுக்க. அந்த கப்பல், அந்த மக்கள், இல்லாதப்பட்ட மக்கள், அந்த நாட்டு அரசன் பார்த்தானா அந்த கப்பலோட மக்களை சேர்த்து அபகரிச்சிருவோம். அதனால தான் விரிசல் போட்டேன். இந்த சிறுவன் விளையாடிட்டு இருந்தானே, இவன் பிற்காலத்தில் வாழ்ந்தான பெரிய பெற்றோர்கள் தொந்தரவாக இருப்பான். அதனால தான் இப்பயே வாலிபத்தை அடையிறதுக்கு முன்னாடியே போயிடும். குழந்தை பிறந்ததிலிருந்து வாலிபம் அடையும் வரை, பருவ வயதை எய்தும் வரை நம்முடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய நன்மையும் நம்ம பிள்ளைகள் செய்யக்கூடிய பாவம் யாருக்கு போய் சேரணும்னா அத்தா அம்மாவுக்கு தான் வரும். ஒரு குழந்தை ஹஜ்ஜி செய்யுது, ஹஜ்ஜி செய்யலாமா சல்லல்லாஹு கேட்கப்படுது. ஹஜ்ஜி செய்தால் ஒரு 2 வயசு பிள்ளைய 4 வயசு பிள்ளைய தூக்கிட்டு போகிறோம் ஹஜ்ஜிக்கு, நம்மளோட சேர்ந்து ஹஜ்ஜி செய்யுது. ஹஜ்ஜியுடைய நன்மை அந்த குழந்தைக்கு எழுதப்படாது, அந்த பெற்றோர்களுக்கு தான் எழுதப்படும். ஒரு பிள்ளை சின்ன பையன் பாவம் செய்யறான், வயது வருவதற்கு முன்னால் அந்த பாவமும் பெற்றோர்களுக்கு தான் எழுதப்படும். அதனால நீ அந்த வயசு அடையத்துக்கு முன்னாடி போயிடுங்கிறதுனால இந்த வேலை செஞ்சிடலாம். 3ஆவதாக சொன்னாங்க, இந்த சுவரை ஏன் எழுப்பி வச்சனா, இதற்கு கீழே மிகப்பெரிய தங்க புதையல் இருக்குது, சொத்து. இந்த சொத்து இருக்குது, சாலிமான நல்ல மனிதர்கள் விட்டு சென்ற சொத்து. அவர்களுடைய சந்ததிகள் அதை பெற்றுக்கொள்ளணும். நம்ம செய்கிற நல்லதுக்குள்ள அது 7 தலைமுறை வரைக்கும் அல்லாஹ் அதை அசராக ஏற்படுத்தும், பிரதிபலிப்பு இருக்கும். அதே நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு தீமை, நம்ம செய்யக்கூடிய ஒரு அநியாயம் அதே 7 தலைமுறையை பாதிக்கும். நம்மளைத்தான் பாதிக்கும்லாம் கிடையாது, நம்ம பிள்ளைகளை பாதிக்கும் அல்லது பேரப்பொருளை பாதிக்கும். அதற்கு அப்படியே ஆப்போசிட்டு நம்ம செய்யக்கூடிய நல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கு பிரதிபலிப்பு ஏற்படுத்தும், நல்லா செழிப்பை கொடுக்கும். நம்முடைய பேரப்பிள்ளைகளுக்கு கொள்ளு பேர பிள்ளைகளுக்கு கூட அல்லா செழிப்பை கொடுப்பான். கணிதற்குரிய அல்லாஹ் நல்லடியாருடைய சகோதரர்களே, வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம நல்லதுக்கு தான் துணையாக இருக்கு. சில சந்தர்ப்பங்கள் நம்மளால் பொறுக்க முடியாது, திட்டுவதற்கு நாவு துடிக்கும். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அப்படியே கண்டு கொள்ளாம பொறுமையை கையாளணும்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவியை கண்கூடாக நம்ம வாழ்க்கையில் பார்க்கலாம். இந்த உதவியை தான் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். முதலாவது அபூ தாலிபு மௌத்தா போனது, 2வது ஹதீஜாமா வஃபாத்தானது. இது 2 பெரிய கவலை. 3வது ஒரு கவலை தான் தாயிஃப் மக்கள் ஈமான் கொண்டார்கள். இந்த 3மே ஒரு நேரத்தில் வந்து சேர்ந்துச்சு. இதுக்கு தான் ஆமுல் ஹுஸூன்னு சொல்லுவாங்க, கவலை மேல கவலை. இந்த கவலையை போக்குவதற்கு தான் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு கிஃப்டை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார். ரொம்பவும் கவலைப்படக்கூடாது, கண்டதை நினைச்சு கவலைப்படக்கூடாது, சமூகத்தினுடைய நிலைகளை நினைச்சு கவலைப்படலாம். ஏன்னா கவலை இருக்க ஒரு மனுஷனை ரொம்ப வாட்டி எடுத்துரும். சமுதாய அக்கறை, பிள்ளை நல்ல பிள்ளையா ஆகணும், நம்முடைய நல்ல பிள்ளையா இருக்கணும்னு சொல்லி கவலைப்படுறது தப்பு இல்லை. தேவையில்லாத கவலைகளும் உள்ளத்தில் கொண்டு வரல. பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டோம், அந்த பிள்ளை வயசுக்கு வந்துடுமே, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நகை செய்யணும், என்ன செய்ய போகிறோம், இதெல்லாம் தேவையில்லாத கவலை. இது நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா நல்லா விளங்கி கொள்ளுங்க, ஒவ்வொரு மனிதனுடைய ரிஸ்க்கு அல்லாஹ் பொறுப்பாளி. நான் ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றுறேன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு நான் பொறுப்பு அவ்வளோதான். ஒரு தகப்பன் என்ற அடிப்படையில் நான் பொறுப்பாக இருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளைக்கான ரிஸ்க்கு தருபவன் அல்லாஹ். இந்த நம்பிக்கை தான் நம்ம உள்ளத்தில் ஆழமாக இருக்கும். என் மகன் இருக்கா, அவனுக்கான ரிஸ்க்குடைய பொறுப்பு அல்லாஹ். இந்த பிள்ளை இன்னைக்கு ஊரில் அதான் பெரிய முசீபத். முதல் பிள்ளை பொம்பளை பிள்ளை பார்த்துக்கிட்டா பெரிய கவலையில் ஆகிடும். ஏன் கவலையில் ஆகிடும்? சீக்கிரம் மாமனார் மாமியாக ஆகிடலாம். பொம்பளை பிள்ளையை எடுத்துட்டா நல்ல விளைக்குங்க. பொம்பளை பிள்ளை தான் பரக்கத்தை. அல்லாஹ் தஆலா சூரத்து துஹூருல யஹபு லிமன் யஷாஉ இனாஸ வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர் அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரான வ
4 டைப்ல சொல்றோம். நாம் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை அன்பளிப்பாக கொடுப்போம். அப்புறம் ஆண் குழந்தை. 3வது சொல்றான் ஆணை பெண்ணு கலந்து கொடுப்போம். 4வது தான் சில பேருக்கு நம்ம குழந்தை பாக்கியத்தை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றோம். அதுலேயும் ஒரு கை நல்லா வச்சிருப்பான். இந்த 4ல் அல்லாஹ் சொல்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பெண் குழந்தை. உலமாக்கள் எழுதுவாங்க, யாரு பிள்ளைய பெண் குழந்தைய பெற்கிறாங்களோ பெரிய பரக்கத் அந்த குடும்பத்துக்கு. இப்படி ஹதீஸ் இருக்கு. அந்த பெண்ணை பெற்றவள் சுத்தமானவள், அந்த பெண்ணை பெற்றெடுத்தவள் பரக்கத்து பொருந்தியவள். யாரு? பெற்றெடுத்த தாய் அல்லாஹ் நபி அவங்க சொன்னாங்க. அதனால குழந்தைகள் விஷயத்தில் ஆணு பெண்ணு அப்படி இப்படி நினைக்கிறது, இதெல்லாம் நம்முடைய மூட நம்பிக்கைகள், இதெல்லாம் நம்முடைய தவறான எண்ணங்கள். ஆம்பளைக்குள்ள பிறந்துட்டானா சந்தோஷம் தாங்க மாட்டேங்குது. அவன் வளர்ந்து நல்லா படித்து நல்லா சம்பாதிச்சு அவன் தான் ஆப்பு முதல்ல வைக்கிறான். வளர்ற வரைக்கும் நம்மளோட இருக்கான். வளர்ந்த பிறகு ஒரு பக்குவத்தோடு இருந்தாலும் தப்பிச்சுக்கிட்டோம். நம்ம கையை மீறி தவறி போயிட்டான்னு சொன்னால் அத்தா அம்மாவை கவனிக்காமல் போயிடும். கணித்துக்கு சொல்றது ரிசுக்குக்கும் பிள்ளைக்கும் சம்பந்தமே இல்லை. நான் பெற்றெடுத்த பிள்ளை எனக்கு ரிசுக்கு தரணும், என் ரிசுக்கு அல்லாஹ் கொடுப்பாங்க. இந்த ஆழமான நம்பிக்கை தான் எல்லாத்துக்குமே இருக்கு. என் பிள்ளைக்கான ரிசுக்கு அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அதற்கான முயற்சிகளை தான் நம்ம மேற்கொள்றோம். அதற்கான ஹரக்கத்துகள் ஹலாலான முறையில் ரிசுக்கை தேடி போறோம். அதில் அல்லாஹ் 1ல் 10 பரக்கத்து செஞ்சிருவான். சகோதரர்களே, அப்போ ரிசுக்குடைய விஷயத்துல அந்த 7 தலைமுறை வரையும் பாதுகாப்பு இருக்கிறதுனால தான் நான் இந்த வேலையை செஞ்சேன்னு சொன்னாங்க. இதுல இன்னொன்று கவனிக்கணும், என்னைக்கும் சரி நம்முடைய மௌத்து வரையிலும் நம்ம இந்த எண்ணத்துல தான் உறுதியா இருக்குன்னு. ரிசுக்குன்னு சொன்னாலே அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது, அதுக்கு அல்லாஹ் மட்டுமே பொறுப்பாரு. இது நான் மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது, இந்த கப்பலை நான் ஓட்ட போட்டேன், அரபியுடைய வார்த்தையில குர்ஆனுடைய வசனம் அரத்துன்னு சொல்லுவாங்க. நான் இந்த குறையை கண்டதுனால இந்த வேலையை நான் செஞ்சேன்னு சொல்லுவாங்க. 2வது அந்த சிறுவனுடைய கருத்தை திருப்புன அறதுனா இந்த ஊர் மக்களுக்கும் சரி எனக்கும் சரி இவன் பத்தி என்ன நல்லா தெரிஞ்சு அதனால் நாம் நாடினோம். இப்போ விளங்குங்க, முதல்ல சொன்ன வார்த்தை தன்னோட இணைச்சாங்க, 2வது வார்த்தையை எல்லாத்தையும் சேர்த்து கொண்டாங்க. ஆனால் அந்த சவுரை நிப்பாட்டும் போது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார், அராத ரப்புக்க, உன் ரப்பு நாடினான். ஏன் இங்கே மட்டும் அராத ரப்புக்க? தஃசீரில் உலமாக்கள் எழுதுவாங்க, ரிசுக்குன்னு சொன்னாலே அதற்கு பொறுப்புதாரி அல்லாஹ் மட்டும்தான், நம்ம கிடையாது. அல்லாஹ் மட்டும்தான் அதுக்கு பொறுப்புதாரி. தக்சீம், அல்லாஹ் ரிசுக்கை பங்கிட்டு கொடுத்துருக்கான். யாருக்கு எவ்வளவு? ஒருத்தர் சம்பளம் அதிகமாக வாங்குறாரு, எவ்வளவு சம்பளம் அதிகமாகுமோ அந்த அளவுக்கு செலவும் அதிகமாகும். எந்த அளவுக்கு சம்பளமோ அந்த அளவுக்கு செலவினம் கரெக்டாக இருக்கும். இதுதான் நியதி. மீறி செய்கிறது இருக்குல்ல, அதுதான் இஸ்ராஃபுங்கிறது. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் வாங்குற சம்பளம் எனக்கு பத்த மாட்டேங்குதுல பத்தாமல் நம்ம ஆக்கிக்கிறோம். அதுக்கு பேர் தான் ஷரியத்தில் இஸ்ராஃப், வீண் விரயம், தேவையில்லாத சில செலவினங்கள். அது நமக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். மாதம் வாங்கினது போல கடன். சகோதரர்களே, கடன் வாங்குற விஷயத்துலலாம் ஆர்வமே படக்கூடாது. கடனை எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில போய் உயிர் தியாகம் பெற்ற ஷஹீதாக இருந்தாலும் அவரும் கடன் உள்ள நிலையில் மரணித்தால் அவருடைய கடன் அடைக்கப்படாத வரை சொர்க்கத்துக்கு போக மாட்டார். கடனுடைய எச்சரிக்கை இது. நீ சாதாரணமாக கடன் வாங்கிடலாம், ஆனால் கடன் வாங்கலாம். ஆனால் வாங்கும்போது நீயத்து இருக்குன்னு அழகா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் கடன் வாங்கும் பொழுது நான் திருப்பி கொடுத்துடுவேங்கிற நல்ல எண்ணத்தோடு வாங்குறாரோ அல்லாஹ்வுல்லாஹ் இலை, அல்லாஹ்வே பொறுப்பெடுத்து கடன் அடைக்க வச்சுக்குவான். ஆனால்
இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்னே தேவையில்லை. ஆனால் வாங்கும்போது அவ்வளோ பணிஞ்சு வாங்கி இது வரைக்கும் தரல தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரா, அதெல்லாம் போகலாம் நல்லா அவருடைய செல்வத்தை நாசமாக்கிடுவோம். சகோதரர்கள் என்னத்தான் முயற்சி பண்ணாலும் அடைக்க முடியாது. ஏன்னா வாங்கும் போதே நியத்து சரியில்லை. ஆனால் கடன் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கு. வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய துவாக்கள், சில துவாக்களை எப்போதுமே கேட்கணும். நானும் சரி, என் பிள்ளைகளும் சரி, என் சந்ததிகளும் சரி, கடன் உள்ள நிலையில் எங்களை மோத்தாக்கிறார். கடன் கொடுக்கக்கூடிய அளவு சக்தியை கொடு, ஆனால் கடன் உள்ள நிலையில் எங்களை மோத்தாக்கிறார். அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனால் ஒரு மனுஷனுக்கு நிறைய கடன் இருக்கு, என்ன செய்யறது? கடனுக்கு மேல கடன், வாழ்க்கை அப்படியே ஓடிட்டு இருக்கு. நீ அப்படித்தான் சிலருடைய சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் பையன் பொதுவாக நம்முடைய பிள்ளைங்க அடம் பிடிக்கிறாங்க, கடனோட வாங்கியாலும் வாங்கி கொடுத்துடும். ஆனால் அதை அடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படும். அபு உமாமத்தல் பாஹிர் நான் சொல்லுவாங்க, ஒரு சஹாபி பள்ளியாசல் உட்காந்து அழுதுகிட்டு துவா செஞ்சுட்டு இருப்பாங்க. துஹாவுடைய நேரம், தொழுகை இல்லாத நேரம், லுஹர் அசரு தொழுகிற நேரம். ஓகே, நம்ம பள்ளிக்கு வரோம். இப்போ லுஹாவுடைய டைமில் பள்ளிக்கு வரோம், இல்லை மற்ற 9 மணிக்கிட்ட பள்ளிக்கு சொன்னால் ஏன் இந்த நேரத்தில் வந்திருக்காரு அப்படின்னு நமக்கு ஏதாவது ஒரு எண்ணம் தோணும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டில் இருந்து பள்ளியிலேருந்து அப்படி வீட்டுக்கு போகிற சமயத்தில் பார்த்தா ஒரு சஹாபி உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்து கேட்டாங்க, ஏன்பா தொழுவு இல்லாத நேரத்தில் வந்திருக்கு, என்ன காரணம்? சஹாபி சொன்னாங்க, கடனும் கவலையும் என்னை பள்ளிக்கு வர வச்சிருச்சு. நான் சொல்லலாம், கடனும் கவலையும் சொன்னாங்க. கடன் வந்துட்டா கவலை சேர்ந்து வந்துடும், அடைக்கணுமே சொல்லி. அப்போது ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்தாங்க, நான் உங்களுக்கு ஒரு துவா சொல்லித்தரேன், அதை காலையிலும் மாலையும் பேணுதெல்லாம் ஓதுவாங்க, சொல்லித்தரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. அவசியம் சொல்லித்தாங்க. யார் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுபுனி வல் புஹுல் வ அஊது பிக மின் கலபத்தித் தைன் வ கஹரிர் ரிஜால். அற்புதமான துவா. கடனாளியே ஆகிட்டா என்னென்னலாம் வருமோ எல்லாம் துவாவில் இருக்கு. இந்த துவாவை நீ கேளுப்பா, நல்லா உன் கடனை அடைக்க வச்சுடுவாங்க. சஹாபி பேணுதெல்லாம் ஓதி வந்தாங்க. அல்லாஹ் அத்தாஹுல்லாஹு தைன, கடனையே அடைச்சிட்டான். கடனுக்கு போய் அடைச்சது போக அல்லாஹ் என் ரிஜ்கில் பரக்கத்தை செஞ்சுட்டாங்க. யாரை சொல்லலாம், யாராவது கேட்டால் நான் கடன் கொடுப்பேன், அல்லாஹ் எனக்கு பொருளாதார பரக்கத்தை செஞ்சுட்டான். சொல்லி 2 நாள் கூட இல்லை, இந்த ரிசல்ட். இதுதான் ஈமான். எந்த அளவுக்கு ஈமான் இருக்குமோ அந்த அளவுக்கு அவளுடைய பவரை, அவளுடைய பிரதிபலனை உடனே பார்க்கலாம். கவலை இருக்குது, மனுஷனை போட்டு கொன்றும். இந்த வார்த்தை, இந்த அரபி வார்த்தை ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்த வார்த்தை, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். ஹுஜுன்னு இருக்கிற அறிவிப்பில் எப்படி வேணாலும் ஒதுக்கலாம். ஹம்முன்னு சொன்னால் வருங்காலத்தை நினைச்சு கவலைப்படுறது, வருங்காலத்தை நினைச்சு கவலைப்படுறது. ஹுஜுன்னு சொன்னா கடந்த காலத்தை நினைச்சு கவலைப்படுறது. நம்மளாம் அப்படி இருந்தோம் ஒரு நேரத்தில், அதை நினைச்சு கவலைப்படுறது. வருங்காலத்தில் என்னன்னா இப்பயே இப்படி இருக்கும், வருங்காலத்தில் எப்படிதான் இருக்க போறோம். இந்த 2த்தையும் விட்டு அல்லாஹ்வை பாதுகாப்பு. ஒரு மனுஷனுக்கு கடன் வந்தால் இந்த 2 கவலையும் வந்துடும். வல் அஜ்ஸி வல் கஸல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இயலாமை சோம்பேறித்தனம். இயலாமைன்னு சொன்னால் உண்மையில் அவரால் முடியாது, அதுதான் இயலாமை. சோம்பேறின்னு சொன்னால் செய்ய முடியும், வேணும்னே செய்யாமல் உட்காந்துருக்கு. நல்லா நின்று தொழ முடியும், அங்கே சேரில் உட்காந்து தொழுது, வேணும்னே உட்காந்து தொழுது. இந்த டம்ளரை எடுத்து அந்த இடத்துல போய் வைக்க முடியல, வேணும்னே மௌனம் மெனக்கெட்டு கூப்பிட்டு எடுத்து கொடுத்து 5 வைடாங்கிறது. இதுதான் சோம்பேறி. இந்த 2த்தை விட்டு நபியை பாதுகாப்புதான். இயலாமையில் சில பேருக்கு கடனை அடைக்க முடியாமல் போயிடலாம், அந்த நிலைமைக்கு நாக்கிடாத. கடன் அடைக்க சக்தி இருந்தும் வேணும்னே கடனை கொடுக்காம இருக்கிறது, இந்த நிலைமையிலே நாக்கிடாத. அடுத்ததாக ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மினல் ஜுபுனி வல் புஹுல். கஞ்சத்தனம், கோழைத்தனம். இந்த
மின் கலபத்தித்தை கஹரு ரிஜால், கடன் வாங்கி ருசி கண்டவன் கடன் வாங்கிக்கிட்டே இருப்பான். அதனால மின் கலபத்தித்தை, கடனுக்கு மேல கடன், கடனுக்கு மேல் கடன், இந்த நிலையை விட்டு பாதுகாத்து. கஹரு ரிஜால், கடன் வாங்கிட்டோம்னு சொன்னா கடன் கொடுத்தவரு என்னைக்கு தருவா, என்னைக்கு தருவேன், வாங்கி எத்தனை மாசம் ஆகுது, எத்தனை நாள் ஆகுது, நோய் நோயினே நம்மளை போட்டு ஏதாவது அடிக்கிற அளவு கூட ஆளாயிடுவாரு. அதுமாரி ஆக்கிறாரு. அற்புதமான ஒரு துவா. யாருக்கெல்லாம் கடன் இருக்குதோ சுபுகுக்கு பிறகும் மஹ்ரிபுடைய தொழுகைக்கு பிறகு 3 தடவை இந்த துவாவை நம்ம பேணுதலாக ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடனை அடைக்கக்கூடிய சக்தியை, ஆற்றலை, வல்லமையை அல்லாஹ் நமக்கு தந்துடுவான். இதனால வாழ்க்கையில கடன் வாங்குறதுலேருந்து மிகுதும் தவிர்த்திருக்க. ஆனால் அல்லாஹ் நமக்கு நிறைய கொடுத்துருக்கான். கடன் கொடுக்கும் பொழுது எழுதிக்கணுமா, 3 பேரும் நஷ்டவாளி. அதில் ஒரு ஆள் யாருன்னு சொன்னால், கடன் கொடுக்கும்போது நமக்கு தெரிஞ்ச பையனான்ட்டு எடுத்து கொடுத்துருக்கூடாது. நல்ல பழக்கம் உள்ள ஆளாக இருந்தாலும் ஒரு டைரி எடுத்து 30ஆம் தேதி 8ஆம் மாதம் சனிக்கிழமை 5 மணி அளவில் இன்னாருக்கு நான் 50,000 கடனாக கொடுத்தேன் அப்படின்னு எழுதி வைக்கிறேன். நாளைக்கு அவன் இல்லைன்னு சொன்னால் இது சாட்சி. இது அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய சுன்னத்து. யார் கடன் கொடுத்தாலும் எழுதி வைக்கணும். அவர் கோச்சிக்கிட்டாலும் சரி, கோச்சிக்கிட்டாலும் சரி. இதுதான் சொல்ல. ஏன் எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் தரமாட்டேன், உன் நம்பிக்கை இல்லைப்பா, நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, நான் எழுதி வச்சுக்கிறேன். ஒரு கால் நான் அவன் தான் போயிட்டேன், என் புள்ள அதை பார்த்து உன்கிட்ட வாங்கிக்க. நீ எப்போ வாங்கினுங்கிறத அந்த டைரி எடுத்து பார்த்துக்கலாம். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து இன்னொரு சஹாபி கற்று தந்தாங்க. அல்லாஹ் மக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினி பி ஃபத்லிக அம்மன் சிவா. இந்த துஆவை ஓதுங்க. இதை பேணுதலாக ஓதுங்க, நிச்சயமாக அல்லாஹ் கடனை அடைப்பான். சுருக்கமாக சொல்லணும்னா அமலு, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த துவாக்கள் அமலில் பவர் இருக்குது. நிச்சயமாக அதை நம்ம வாழ்க்கையில் அடைய முடியும். ஆனால் அடைய முடியலன்னா அது நம்ம மேலே தான் குறைய தவிர துவா மேலே குறைய கிடையாது. துவா மேலே ஒரு காலம் குறை கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் பேணுதலாக ஓதி வாருங்க. அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கை நமக்கு நசீபாக்குவான். இப்படிப்பட்ட சஹாபாக்களை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். இந்த 3 கவலைக்கு பகரமாக அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னை சந்திக்கும் பாக்கியம். அதைத்தான் மேராஜ்னு சொல்கிறோம். அதுதான் மேராஜ். இதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் கடன் இல்லாத நிலையில் வாழும் பாக்கியத்தை, நசீபை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தருவானாக. எல்லா நிலையிலும் எந்த தேவை இருந்தாலும் அல்லாஹ்விடம் மட்டுமே கையேந்தி கேட்கக்கூடிய மக்களாக நம்மை உருவாக்குவானாக. யாரிடமும் எக்காரணத்தை கொண்டும் 1 ரூபாய்க்கு கூட கையேந்தக்கூடிய நிலையை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மது வஅலா ஆலி ஸய்யிதினா முஹம்மது வபாரிக் வஸல்லிம் அலைஹி. யா அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ரிஸ்கிலே பரக்கத் செய்வாயாக, போதும் என்ற நஃப்ஸை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய சந்ததிகளுக்கு ரிஸ்கிலே பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் கடனாளிகளாக இருந்தால் எங்களுடைய கடனை மிக விரைவில் அடைக்க தௌஃபீக் செய்வாயாக. கடன் இல்லாத நிலையில் வாழ தௌஃபீக் செய்வாயாக. கடன் இருந்தால் அந்த கடனை அடைத்து விட்டு எங்களுடைய மௌத்தினை வாங்கிக் கொள்வாயாக. நாளை மறுமையில் உன்னை சந்திக்கும் பொழுது யா அல்லாஹ் பரிசுத்தமான நிலையிலே நல்லவர்களாக உன்னை சந்திக்க தௌஃபீக் செய்வாயாக. உலகிலே நாங்கள் வாழும் பொழுது எங்கள் சகோதரர்களுக்கு மத்தியில் நாங்கள் குறைகளை பேசிக்கொண்டு, புறங்களை பேசிக்கொண்டு, எங்களுக்கு மத்தியிலே நாங்கள் சண்டை போட்டுக்கொண்டு ஒற்றுமை இல்லாமல் வாழக்கூடிய அந்த அவல நிலையிலிருந்து பாதுகாத்து அனைவரோடும் அன்போடு, பாசத்தோடு, இரக்கத்தோடு வாழ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் குரோதங்கள், விரோதங்கள், பொறாமைகள், பெருமைகள், அகம்பாவங்கள், தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகளை விட்டு எங்களுடைய கல்வியை பரிசுத்தப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் இதோ வந்திருக்கக்கூடிய இந்த மக்கள், யா அல்லாஹ் இவர்களின் உள்ளத்தில் என்னென்ன ஹலாலான தேவைகள் இருக்கிறதோ
யா அல்லாஹ் அங்கே உட்கார்ந்து கொண்டு வீடுகளில் அமர்ந்து இந்த தாய்மார்கள் அவர்களுடைய உள்ளத்தில் என்னென்ன ஹலாலான தேவைகள் இருக்கிறதோ அதை அனைத்தும் நீ நிறைவேற்றி தருவாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ஸல்லி வஸல்லிம் அலன் நபியில் உம்மி வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு